ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முதல்வரின் கொளத்தூர் தொகுதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பெரம்பூரை தொடர்ந்து வில்லிவாக்கம், கொளத்தூர் ஆகிய பகுதிகளுக்கும் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் பரப்புரை செய்கிறார் தாவேக தலைவர் விஜய். பெரம்பூர், வில்லிவாக்கம், கொளத்தூர் ஆகிய இந்த 3 தொகுதிகளிலும் நாளை மறுநாள் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய தொகுதிகளில் நாளை மறுநாள் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். பெரம்பூரை தொடர்ந்து வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூர் ஆகிய தொகுதிகளிலும் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் விஜய் பரப்புரை செய்ய இருக்கிறார். அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள் பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய இந்த பகுதிகளில் தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். நாளை மறுநாள் பிற்பகல் 2 மணி முதல் தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறார். சந்தானம், பெரம்பூரை தொடர்ந்து வில்லிவாக்கம், குளத்தூர் ஆகிய தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொள்ள விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. கூடுதல் தகவல் என்ன? எப்போது பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்? என்ன தகவல்? பிரியதர்ஷினி, தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளை காலை 11 மணிக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழ்நாட்டில் அவர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய 234 வேட்பாளர்களையும் அறிமுகம் செய்ய இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 30ஆம் தேதி மதியம் 12 மணி அளவில் பெரம்பூரில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு பெரம்பூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்த பின்பு பெரம்பூரில் பிரச்சாரத்தை தொடங்கும் அவருக்கு தற்போது கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி என்பது கிடைத்திருக்கிறது. 28ஆம் தேதி, அதாவது இன்று பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கோரப்பட்ட நிலையில் அவை மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்றே மாற்றிடங்கள் கண்டறியப்பட்டு நாளை மறுநாள் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி கடிதங்கள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. தற்போது பெரம்பூரில் மதியம் 2 மணிக்கு மேல் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. தற்போது வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூரில் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை 28, அதாவது இன்று பிரச்சாரம் செய்வதற்கு தாவேகா சார்பில் வழங்கப்படக்கூடிய அனைத்து கடிதங்களிலும் 3000 நபர்கள், அதாவது எவ்வளவு மக்கள் வருவார்கள் என்பதோடு சேர்த்து கடிதங்கள் வழங்கப்பட்ட நிலையில் அவை தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டது. அதன் காரணமாக இந்த முறை கட்சியின் சார்பாக வேட்பாளரோடு எத்தனை நபர்கள், நிர்வாகிகள் மட்டும் வருவார்கள், அதாவது கட்சியின் சார்பாக வேட்பாளரோடு 100 நிர்வாகிகள் பங்கேற்பார் என்ற எண்ணிக்கைகள் மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலத்துல வேட்பாளர் எவ்வளவு மக்களை வேண்டும் என்றாலும் போய் சந்திக்கலாம் என்பதன் காரணமாக மக்களினுடைய எண்ணிக்கையை குறிப்பிடாமல் கட்சியினுடைய சார்பில் நிர்வாகிகளுடைய எண்ணிக்கையும் வாகனங்கள் எண்ணிக்கையை மட்டும் கொடுக்கப்பட்டு நிலையில் தற்போது அனுமதி என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. பரப்புரை மேற்கொள்ள தாவேக தலைவர் விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஏதேனும் அறிவுறுத்தல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கா?
அது குறித்தான விவரங்கள் தற்போது வரை வெளியிடவில்லை. இருப்பினும் கூட தேர்தல் ஆணையத்தால 2 நாட்களுக்கு முன்பே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்டு கட்சியினுடைய நிர்வாகிகள் எவ்வளவு பேர் வருவார்கள், எத்தனை வாகனங்களில் வருவார்கள் என்பது குறித்தான விவரங்களோடு அவர்கள் பதிவு செய்த நிலையில் தற்போது பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதி 12 மணி அளவில் பெரம்பூரில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதனைத் தொடர்ந்து பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.